லாரி பாடி கட்டுமான தொழிலில் மத்திய அரசு விதித்துள்ள புதிய விதிமுறைகளை வரும் பட்ஜெட்டில் தளர்த்தப்பட வேண்டும் என்று நாமக்கல் லாரி பாடி கட்டும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களில் லாரி கட்டுமான தொழில் கணிசமான அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் சிறியது, பெரியது என்று ஏறத்தாழ 5000 லாரி பாடி கட்டுமான ஆலைகள் உள்ளன. இதில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 500க்கும் அதிகமான லாரி பாடி கட்டக்கூடிய ஆலைகள் இயங்குகின்றன. இதனிடையே நாடு முழுவதும் உள்ள லாரி பாடி கட்டும் ஆலைகளுக்கு மத்திய அரசு புதிய தரச்சான்று கொள்கையை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி புனேவில் உள்ள இந்திய வாகன பதிவு மையத்தில் ஒவ்வொரு லாரி பாடி கட்டுமான தொழிலில் ஈடுபடுவோரும் தங்களுடைய நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும். 12000 சதுரடி இடத்தில் லாரி பாடி கட்டக்கூடிய பட்டறை அமைய வேண்டும். மேலும் பதிவு பெற்ற நிறுவனத்தில் மட்டுமே லாரிகளுக்கு பாடி கட்ட வேண்டும். அங்கு பாடி கட்டப்படக்கூடிய லாரிகளுக்கே அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு எண் வழங்கப்படும் போன்ற புதிய விதிமுறைகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் வருகின்ற பட்ஜெட்டில் தளர்த்தப்பட வேண்டும் என்று லாரி பாடி கட்டக்கூடிய தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழக்கக்கூடிய நிலைமையில் உள்ள பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்றும் தெரிவித்தனர். 400க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் இயங்கி வருகின்றன. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவுக்கு பிற்பாடு இந்த சிறு தொழில் நன்றாக இருக்கிறது. இருந்தால் இந்த வரியினால் ரொம்ப எங்களுக்கு தடைபடுகிறது. எனவே இந்த அரசாங்கம் இதிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஏற்பாடு செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று லாரி உதிரி பாகங்கள் தயாரிக்க உள்ளூரில் தொழில் பூங்கா, லாரி தொழிலில் ஈடுபடுவர்களுக்கென்று தனி நல வாரியம், லாரிகளை நிறுத்துவதற்கு தனி ஸ்டாண்ட் வசதி, டீசல் விலையை GSTக்குள் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர்.